வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தற்கமே யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து சுயேட்சையாக நிற்கிறாரு. ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இருக்கட்டும், அதை இங்கே தான் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமாக வந்து அவசியமே இல்லை. ஸோ ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டி இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் அதை மென்ஷன் பண்ணி காமிக்கிறார் மறைமுகமாக. அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இங்கே வந்து ராமநாதபுரத்தில் வந்து ரீச் ஆகிட்டாரு. அவருக்கும் நவாஸ் கனி தான் போட்டி. அதிமுக வேட்பாளர் பெருமாள் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் போட்டியிலே இல்லை. அது மட்டும் கிடையாது, பெருமாளுக்கு வந்து அதிமுகவினர் ஓட்டு போட மாட்டாங்கன்ற ஒரு பேச்சு பரவலாக பரவிட்டு இருக்கு. எதிரான வச்சுட்டு பார்க்கணும். ஸோ பெருமாள் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து எதிர்த்து வந்து அருப்புக்கோட்டை நின்று எம்ஜிஆருக்கு எதிராக நின்றவர். அவர் தான் இப்போ வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்காருன்ற மாதிரி வந்து ஒரு பரவலாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இதனால அதிமுக ஓட்டு ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.